ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடித்த மணி யாருக்கு கேட்டுச்சோ அவங்களுக்கு கேட்டுச்சுன்னு வடிவேலு ஜோக் மாதிரி முத்துக்குமரன் வந்து தர்ஷிகா கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த வாரம் கண்டிப்பாக சேதுபதி என்ன கேட்பாரு, ஏன்னா இது ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க, அது பண்ணலைன்னா ஏன் பண்ணலைன்னு அவர் கேட்பாருன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அது வந்து விஜய் சேதுபதி சாருக்கு கேட்டுருச்சு. அவர் வந்து இன்றைக்கி கேட்க போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் பேய் பிடிச்சிருந்தது, ஆனால் அந்த பிடிச்ச பேய் எல்லாரையும் பிடிச்சதானா பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சவங்கள பிடிக்கல, பிடிக்காதவங்கள மட்டும் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பிடிக்காதவங்க நல்லா கடிச்சு வச்சதெல்லாம் சொல்கிறாரு. செம்ம காமெடியாக இருந்துச்சு அதை கேட்குறதுக்கு. ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கோவா கேங், அதாவது ஒருத்தவங்க கேங்காக விளையாண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு மற்றவங்களோட கேமையும் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிளியராக கோவா கேங் பற்றி தான் மென்ஷன் பண்ணுறாரு. இன்றைக்கி வெளுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இன்னொரு அப்டேட்டும் இருக்குது, டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு எவிக்ஷன் தர்ஷிகா கன்ஃபார்ம்டுன்னு சொல்கிறாங்க. அந்த இன்னொன்று தான் சத்யாவா ஆனந்தியா சாட்சினாவாங்கிறது நமக்கு தெரியலை. அதுக்கான டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு போல இருக்குது. இன்னுமே வந்து டபுள் எவிக்ஷன் பண்ணலை அப்படின்னா இன்னும் 5-6 வாரம் தான் இருக்குது. எத்தனை நாளைக்கு கொண்டு போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக நான் ரஞ்சித் சார் எவிக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 3 பேர்த்தில் ஒருத்தர் தான் எவிக்ட் ஆக போகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யார் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும், யார் எவிக்ட் ஆனால் யாரோட கேம் எப்படி சேஞ்ச் ஆகும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.